மாதிரி நீங்கள் செயல்படுவதன் மூலமாக கண்டிப்பாக நீங்கள் தனித்து செயல்படுவீர்கள் அனைத்தும் தூள் தூளாகக்கூடிய வகையில் மிகச்சிறந்த ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம். மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே. அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவறவிட மாட்டீங்க. மேலும் நமது சேனலோடு எப்போதும் இணைந்திருங்கள். நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ். மேலும் யாரெல்லாம் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடும் நண்பர்களாக இருக்கிறீங்களோ உங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் வாழ்வை சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ள சித்தர்கள் வாக்கின்படி வாழும்படி அனைவரும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 9ஆம் தேதி நவம்பர் மாதம் 2022 வருடங்க புதன்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் 23ஆம் நாள். இன்றைய தினம் கார்த்திகை விரத தினங்க. கார்த்திகை விரத தினம் இருக்கும் பழக்கமுடையவர்கள் அல்லது விரதம் இருக்க விரும்புபவர்கள் இன்றைய தினம் இருக்கலாம். முருகன் வழிபாடு இன்றைய தினம் மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒன்றாகுங்க. வீட்டிலோ அல்லது அலுவலகத்திலோ நீங்கள் திருப்புகழ் புத்தகத்தை படிக்கலாம் அல்லது அது சம்பந்தமான பாடல்களை இசைகளை நீங்கள் ஓடவிட்டு அதை கேட்பது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க. முருகன் வழிபாட்டில் மிக சுலபமாக மாற்ற அது கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் 4-7 கூடிய புதன் பகவான் 9ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குரு பார்வை பெறுதுங்க. குரு பார்வையானது 7ஆம் இடத்தின் மீதும் 2 கூடிய பாக்கியாதிபதி மீதும் விழுகிற யோகம் இன்னைக்கு இருக்கு. இன்றைய தினம் 2ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் சந்திர பகவான் உலா வரக்கூடிய யோகமான தினமாக அமைப்பெறுதுங்க. மேலும் ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார். இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் பக்குவமான உங்களது பேச்சின் மூலமாக உங்களது காரியங்களில் நீங்கள் மிகச்சிறந்த வெற்றிகளை பெறுவதற்கு சிறப்பான நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக அமைதுங்க. ஆமாங்க, உங்கள் பேச்சு திறமை இன்றைய தினம் கண்டிப்பாக அதிகரிக்கும். உங்களுடைய காரியங்களில் வெற்றிகளை பெறவும் உங்களுக்கு தேவையான காரியங்களை சாதித்துக் கொள்ளவும் உங்களது பேச்சு திறமை கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் நண்பர்களே. அனைத்து விதமான காரியங்களிலும் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும். அது உங்களுடைய வாக்கு சாதுரியத்தின் மூலமாகவே அமைத்துக் கொள்ள முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் கூட்டாக நீங்கள் முயற்சி செய்வது உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை இன்னும் அதிகரித்து தரும். நீங்கள் தனித்து செயல்படுவதை விட முடிந்த அளவுக்கு பார்ட்னர்ஷிப் போட்டு கூட்டாக செயல்படுங்கள். உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. மகிழ்ச்சியான சில சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து கலந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதிலிருந்து உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல ஆனந்தமான ஒரு இல்லற வாழ்க்கை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட கால அடிப்படையில் நீங்கள் முதலீடு செய்யலாம். அதனால கணிசமான நல்ல லாபங்கள் உங்களுக்கு ஈட்டக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சில நோய்களிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய யோகம் இருந்தாலும் உங்களது குழந்தையின் உடல்நல குறைவு உங்களை கொஞ்சம் பிஸியாக வைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க உங்க குழந்தைகளை உடனடியாக கவனித்து தேவையான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. மேலும் சரியான அறிவுரைகளை பெற்று நீங்கள் மருத்துவ சம்பந்தமான உதவிகளை நீங்கள் கண்டிப்பாக பெற்று நீங்கள் அலட்சியமாக இருக்காமல் உங்களது குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது மனதுக்கு உங்களது மனம் கவர்ந்த காதலரிடம் சில குழப்பமான விஷயங்களை சொல்லி நீங்கள் மேலும் மற்றவர்களையும் குழப்பிட வேண்டாம். இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களது காதல் வாழ்க்கையில் சில குழப்பமான விஷயங்களை நீங்கள் பேசாமல் இருக்கிறது தான் நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் தொழில் முன்னேற்றம் சிலருக்கு மிகச்சிறப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. பிஸ்னஸ் இது வரைக்கும் டல்லாக இருந்ததுன்னா இப்பொழுது சூடு பிடிக்கக்கூடிய நல்ல தன லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு நல்ல யோகம் உங்களது வியாபாரம் மூலமாக உங்களுக்கு இன்னைக்கு அமையுது. எனவே டல்லாக இருந்த பிஸ்னஸ் கூட மந்தமாக இருந்த பிஸ்னஸ் கூட இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பிடிக்க ஆரம்பிக்குங்க, சுறுசுறுப்பாகும். இன்றைய தினம் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கு இன்றைய தினம் அலுவலக பணியில் செல்வாக்கு அதிகரிக்கும் நண்பர்களே. குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு மனம் அமைதியாக இருக்கும். நாள் முழுவதும் நீங்கள் உற்சாகமாக இருக்க கண்டிப்பாக அது உதவிகரமாக இருக்கும். ஏன்னா மனசு அமைதியாக இருக்குங்க, மனசு லேசாகும். இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது வாழ்க்கை துணைக்கும் இடையே 3ஆம் நபர் தலையீட்டை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே. அப்படி தவிர்த்து விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இல்லற வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் இருக்காது. இல்லை அப்படின்னா அடுத்த தலையீட்டின் மூலமாக உங்களது வாழ்க்கை துணையுடன் சில எதிர்வினைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை மட்டும் இன்றைய தினம் தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு யோகமான தினமாக இன்னைக்கு அமைப்பதுங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாம் இப்பொழுது சிறப்பாக கைகூடும்.
திருமண தடையெல்லாம் தூள் தூளாக உடையக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. உங்களுக்கு மனதிற்கு பிடித்த சம்பந்தங்கள் இப்பொழுது அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதை பயன்படுத்திக்கங்க. மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கு. நல்ல ஒரு புரிதல் குடும்ப உறுப்பினருடன் ஏற்படுத்திக் கொள்ள நல்ல ஒரு வாய்ப்பாக இன்றைய தினம் அமையும். அனைத்து வயதினருக்கும் அற்புதமான நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மனமகிழ்ச்சியான நாளாக கண்டிப்பாக இன்றைய தினம் அமைப்பெறுதுங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விடுங்க நண்பர்களே. அதனால நீங்கள் தினசரி நமது வீடியோவுடைய ராசி பலன்கள் நோட்டிஃபிகேஷன்களை நீங்கள் உடனடியாக மொபைல் தேடி நீங்கள் பெற முடியும். மொபைலில் உடனடியாக உங்களுக்கு கிடைக்குங்க. எனவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியம் உங்களது குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் அக்கறை காட்டுங்க நண்பர்களே. மாலை நேரத்தில் இன்னைக்கு முக்கியமான சில மனதிற்கு சந்தோஷமான சம்பவங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு இனிமையான மாலை பொழுதுகள் காத்திருக்கு. உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உற்சாகம் அந்த மாலை பொழுதில் நடக்கும் நிகழ்வுகள் மூலமாக உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ப்ரௌன் கலரையும் கிரே கலரையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இரண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ் கலர் அமையும். மேலும் நம்பர் 3 மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு விளையாட்டு சம்பந்தமான ஆர்வங்களை அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. விளையாட்டுல ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான புதிய ஆர்வங்கள் நிறைந்த புதுசா நீங்க கத்துக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு. இழுபறியாக பெண்டிங்ல ரொம்ப நாளா இருக்கக்கூடிய காரியங்களை கூட இந்த தினம் நீங்கள் எடுத்து செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு. உங்களது பேச்சு திறமை அதுக்கு உதவிகரமா இருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் மூலமாக ஆனந்தமான நல்ல சூழ்நிலைகள் உண்டாகுங்க. குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். பெண்களுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் வழியில் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்குங்க. நல்ல பக்கபலமாக ஒரு தூண் மாதிரி இன்னைக்கு இருந்து உங்களது சகோதர சகோதரி உடன்பிறப்புகள் எல்லாமே இன்னைக்கு உதவி செய்வாங்க நண்பர்களே. இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுக்கு அமையுது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு பணிகளில் கொஞ்சம் காலதாமதங்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இன்றைய தினம் உங்களது திறமைகளை நீங்கள் முழுமையாக வெளிப்படுத்தி மற்றவர்களை அசத்தக்கூடிய ஒரு யோகம் நல்ல ஒரு சூழ்நிலை இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதை பயன்படுத்திக்கங்க. இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்களது திறமைகளை இன்றைய தினம் மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய நாள் இன்றைய தினங்க. இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு அனுகூலமான ஒரு நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டாகும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்கள் தயவுனால இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ அப்படியே பார்த்துட்டு போயிடாம லைக் பட்டனை தட்டி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களது பொன்னான கருத்துக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ மனசில் அதை நீங்கள் தாராளமாக உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு பதிவிடலாம். மீண்டும் நாளை தின வியாழக்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது சேனலை எப்போதும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருங்கள் நண்பர்களே. அப்போதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்கள் உடனடியாக கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.